வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன்டெக் கோட் சேனல். எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை 2025-26 கல்வியாண்டில் சேர்ப்பதற்குண்டான நோட்டிபிகேஷன் இதுவரை வரவில்லை. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது 22/5/2025 அன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் ஒரு நாள் அவகாசம் கொடுத்து 23ஆம் தேதி அன்று மத்திய அரசு இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்றாங்க. அந்த விளக்கத்தை மத்திய அரசு ஹைகோர்ட்டில் விளக்கியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 2025-26 ஆண்டுக்குண்டான தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்குண்டான 25% இட ஒதுக்கீட்டுக்கான சேர்க்கை இதுவரை தொடங்கவில்லை என கூறி கோவையைச் சேர்ந்த வே ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை துவங்குவது தொடர்பாக ஏப்ரல் 22, 30 மற்றும் மே 8 அளித்த கோரிக்கை மனுவை பரிசீலித்து மாணவர் சேர்க்கையை துவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று வே ஈஸ்வரன் அவர்கள் கேட்டிருந்தார். அந்த வகையில் மனுவை விசாரித்த நீதிபதிகள் G.R. சுவாமிநாதன், V. லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி 23/5/2025 அன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் A.R.L. சுந்தரேசன் ஆஜரானார். புதிய கல்விக் கொள்கையை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்து இடாததால் 25% ஏழை மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான கல்வி கட்டண தொகையை மத்திய அரசு ஒதுக்கவில்லை. பல மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் தமிழக அரசு மட்டும் கையெழுத்து இடவில்லை என்றார். தமிழக அரசு தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் J. ரவீந்திரன், ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தரமாட்டோம் என்பது மத்திய அரசின் பெரியண்ணன் மனப்பான்மையை காட்டுகிறது என்றார். இருதரப்பு விவாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். மேலும் 25% இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக வரும் 28ஆம் தேதி நடக்கவுள்ள கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்தும் விவரங்களையும் தமிழக அரசுக்கு தெரிவிக்கும்படியும் உத்தரவிட்டனர். 2025-26 ஆண்டுக்கான ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் பள்ளிகளில் சேர்க்கை எப்போது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. வருகிற 28ஆம் தேதி என்ன முடிவு எடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.